பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 7/5/2024 சர்வ அமாவாசை வருகிறது. அமாவாசை அற்புதமான ஒரு நாள். நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வீரராகவலூர் திருவள்ளுவர் அருகில், சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவலூர் பெருமாள் இருக்கார். அன்றைக்கி சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நன்றி. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடு தான். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ராசிக்கு? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறீர்கள். ஆனால் குரு பார்வை ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. குடும்பத்தை நல்லா பிரிப்பார். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் அனாவசிய சண்டை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக பேசணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அனாவசியமாக வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. உங்களால் செயல்படுத்த முடியலைன்னு சொன்னால் அப்போ ரொம்ப அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும். பேச்சையே தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் உங்களுக்குள்ளே ஒரு வீரம் வரும், ஒரு இன்ட்யூஷன் வரும். இதெல்லாம் நல்லா பேசணும்னு தோணும். இருந்தாலும் பார்த்து பேசுங்க. மற்றபடி 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் 7 சூரியன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால எந்த முயற்சியும் காலதாமதம் எடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள், குரு 4ல் இருக்கிறார். 3ஆம் இடத்திலிருந்து வந்த குரு 4க்கு போயிட்டார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக. மற்றபடி 4 குரு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது. நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க. இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 4க்கு 12ல் இருக்கிறதால வீடு விற்கணும், மனை விற்கணும், காலி மனை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ளாட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட்டு விற்கிறாங்க கட்டி, அவங்களுக்கெல்லாம் விற்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நல்லா விற்கும், நல்ல விலை போகும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். சனி பார்வை இருக்குது. எதிர்பார்த்த தொகை வராது, எதிர்பார்த்த விலை கிடைக்காது. ஓரளவுக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு அல்லது மருத்துவ செலவு, அல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு, வேற்றுமை கரை இருக்கும், சண்டை சச்சரவு வரும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும்
இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் கேது இருந்து உங்களை அனாவசியமாக நிறைய கெடுத்தார். இப்போவும் கேது இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வரா கடன்கள், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷமாக 8 வருஷமாக சில பேர் பாக்கி நிறைய இருக்குதுப்பா தரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வரலாம். நீங்கள் காசு பணம் வரும், திரும்ப வரும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. 10ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார். இப்போவும் சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு திருப்திகரமான சூழல் ஏற்படும். இது நாள் வரைக்கும் தொழிலில் மாங்குன்னு உழைச்சிங்க, லாபம் இல்லை, கெட்ட பேர் இருந்தது. இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகமும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிலை கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரை 10ஆம் இடம் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்து 12ஐ பார்க்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டது. அசுப செலவும் இருக்கலாம், சுப செலவும் இருக்கலாம். இனி உங்களுக்கு சுப செலவு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டா அப்புறம் அவங்களும் டென்ஷன் ஆகும். ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு அதிகமாக தான் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். சுக்கிரனுக்கு நீங்கள் பெருமாளை சேவிங்க. மற்ற மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.